பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்கள் கண்ணின்மணியை போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்துல முதல் நாள்ல தேவ சமூகத்துல நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எல்லாரும் சபைக்கு சென்று ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போதும் கூட நான் சபைக்கு போகல, நான் தூங்கிட்டேன், நான் வேலையா இருந்தேன், இப்பதான் டியூட்டி முடிச்சு வந்தேன், இனிமே தான் எனக்கு வாக்குத்தத்தம் என்று நினைப்பவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தத்தம், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, எழும்பு சீயோனே எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள். எதற்காக நம்ம எழும்ப வேண்டும்? இனிமே வருகிற நாட்கள் மிகவும் இக்கட்டான நாட்கள், கடினமான நாட்கள், பல சூழ்நிலைகளை எதிர்கொள்கிற நாட்கள், சம்பளமோ குறைவு, பிரச்சனைகளோ தேவைகளோ அதிகம், அதுக்கேற்றாப்புள் போல் நம்ம ஓட வேண்டும் இல்லையா? அதற்காக தான் கர்த்தர் நம்மை சொல்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இந்த பூமியில நம்ம எந்த நோக்கத்துக்காக வைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக நீ எழும்ப வேண்டும். அந்த 4 காரியங்களுக்காக நம்ம எழும்ப வேண்டும். என்னென்ன காரியங்கள் என்று இதே அதிகாரத்துல 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம எதுக்காக எழும்ப வேண்டுமா? சமாதானத்தை கூறுகிறதுக்காக எழும்ப வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ எனக்கு இது பிரச்சனை, அது பிரச்சனை, எனக்கு இது இல்ல, அது இல்ல, நான் கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு ஜெபித்தாலும் என் ஜெபம் கேட்ட மாதிரி இல்ல, நான் இன்னும் துன்பங்களை தான் அனுபவிச்சுட்டேன், சமாதானமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அவர்களுக்கு சமாதானத்தை கூறும்படியான முதல் காரியம். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. நற்காரியங்கள்னா என்ன? இயேசு நல்லவர், அவர் நமக்காக மரித்தார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உன்னையும் என்னை பரலோகம் சேர்க்க போகிறார், எனக்கு நான் இந்த நிலைமையில இருந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், அவர் ஒருவர் தான் உண்மையான தேவன். இதை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக நீ எழும்பு. 3வது காரியங்கள் நம்ம என்ன நம்ம பார்க்கணும்னா, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த எழும்பு. ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். என்னெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரால ரட்சிப்பு கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல ரட்சகர் என்று ஒருவர் உண்டு, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் ரட்சகர் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? அவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரால தான் பாவ மன்னிப்பிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ரட்சிக்க முடியும், இந்த உலக இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்மை காப்பாற்ற முடியும் என்கிற காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்ல வேண்டும். 4வது பாத்தீங்கன்னா, உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிற இன்னொரு முறை. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. இந்த வசனம் தான் இதுல 4 காரியங்களாக பிரித்தெடுத்து எழுதி இருக்கிறேன். நீங்க இந்த 4 காரியங்களை இந்த பூமியின் மேல சொல்லணும். முதலாவது நீங்க என்ன சொல்லணுமா? சமாதானத்தை கூறணும். 2வது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். 3வது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். 4வது உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று பூமியில இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் சொல்லணும். இந்த பூமியில ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு விஷயங்கள் மீடியால வந்து எங்க தலைவர் பெரியவர், உங்க தலைவர் பெரியவர், அவர் இந்த நல்லதை செய்வாரு, அவர் இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, அதையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் தான் நல்லவருன்னு போராடுறதுக்காக, அவங்களுக்காக வாக்குவாதம் பண்றதுக்காக நம்ம எவ்வளவு முன் வருகிறோம். ஆனா நம்முடைய தேவன் ஆதி முதலே நல்லதை மாத்திரமே செய்திருக்கிறார். எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காகவும் திரும்ப வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறார், மேசியாவாக வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்துக்கே தலைவராக, இந்த உலகத்துக்கே ராஜாவாக வருகிறார். என் தேவன் என்ன பண்ணுகிறாராம்? ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா என்று இந்த பூமி எல்லாம் பிரசித்தப்படுத்தும்படி நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார், நீங்களும் என்னோட கூட இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும்புவோம். வாருங்கள், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.